அம்மே நாராயணி, தேவி நாராயணி, எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் 20வது தசகம் ஸ்லோகம் 7லேருந்து 12 வரைக்கும் ஸ்லோகமும் அர்த்தமும் பார்க்க போகிறோம். இப்போது 7வது ஸ்லோகம். துவம் பூபதைத்ய கலுகாலநேமீர் ஜகத் பிரசித்தோ ஹரிநாஹதஷ்ச ததோத்ர ஜாதோசி சுரா ஹரிஷ்ச துவாம் ஹந்துமிச்சந்த்யதுனாபி சத்ரும். இப்போது இந்த 7வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. போன எபிசோடில் நம்ம பார்த்தோம், போன வீடியோவில் இது மாதிரி நாரதர் வந்தார், அந்த முதல் குழந்தைய நான் கொல்லலை அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டான் அவன் கம்சன் வசுதேவர்கிட்ட. இது என்னுடைய காலன் இல்லை, 8வது குழந்தை தானே எனக்கு சத்ரு, அதனால் இதை நான் கொல்லலைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அப்போ தானே நாரதர் வரார், என்ட்ரி கொடுக்குறார், நம்ம அதை பார்த்தோம் இல்லையா. இப்போ நாரதர் கம்சன்கிட்ட என்ன பேசுகிறார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். ஹே பூப, ஹே ராஜன்னு, துவம் நீங்கள், ஜகத் பிரசித்த உலக புகழ்பெற்ற காலநேமி தைத்திய கலு, காலநேமி அப்படிங்கிற அசுரன் நீங்கள் போன ஜென்மாவில், ஹரினா ஹதஷ்ச விஷ்ணுவினால் நீங்கள் வதம் செய்யப்பட்டீர்கள், தத்த அத்திர ஜாத அசி அதன் பிறகு இங்கு பிறந்திருக்கீள் நீங்கள், சுராஹா ஹரிஹிச்ச தேவர்களும் விஷ்ணுவும் உங்களை சத்ருவாக நினைக்கிறா, சத்ரும் துவாம் உங்களை, சத்ருவான உங்களை, ஹந்தும் அதுனா அப்பி இச்சந்தி உங்களை கொல்றதுக்கு இப்பொழுதுமே அவா விரும்புகிறா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நாரதர். இதை கம்சன்ட்ட சொல்லி போன ஜென்மாவில் நம்ம என்னவா பிறந்தாங்கிறதையும் அவனுக்கு நினைவுபடுத்துகிறார் அவர். அதனால் இப்போவுமே உங்களை எனிமியாக தான் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார் அவர். இதுதான் இந்த 7வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 8வது ஸ்லோகம். தேவாஸ்ததர்த்தம் நரரூபினோத்ர व्रजे च जाता वसुदेव मुख्याः नन्दादयश्च त्रिदशा इमेन विसृम्भणीया न च बान्धवास्ते. இப்போது இந்த 8வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. தேவா ததர்த்தம் தேவர்கள் அதன் பொருட்டு, நரரூபினகா மானிட ரூபத்தில் பிறந்திருக்கா இந்த ஜென்மாவில், அத்திர விரஜேச்ச ஜாத்தாக இங்கும் விரஜபூமியிலுமா பிறந்திருக்கா, வசுதேவ முக்கியாக இதில் வசுதேவர் முதலானோர்களும், நந்ததயாச்ச நந்தகோபர் முதலானோர்களும், திரிதஷா தேவர்களே, இமேன இவர்களை தாங்கள் ந விசிரும்பணியாக நம்பிடக்கூடாது, ந பாந்தவாஷ்ச இவர்கள்லாம் உங்களுக்கு பந்துக்கள் இல்லை, நீங்கள் நம்பி அந்த குழந்தைய விட்டுடாதீங்கோ அப்படின்னு நாரதர் சொல்கிறார். நமக்கு தோணலாம், என்ன நாரதர் இப்படி சொல்லி கொடுக்குறாரேன்னு. எல்லாத்துக்கும் காரணம் காரியம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமுமே நடக்கிறதில்ல. பகவானோட பிரேரணை இல்லாமல் ஒரு அணு கூட அசைய முடியாது. அதனால் அந்த முதல்ல இருக்கிற 7 குழந்தைகளையும் 6 குழந்தைகளையும் எப்படி அவர் கொல்றார், ஏன் கொல்றார் அப்படிங்கிறதுக்கெலாம் நிறைய காரணங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பார்த்தேன்னாக்க, நாரதர் அவருக்கு எடுத்து சொல்லி அந்த குழந்தைய கொல்லும்படியுமா தூண்டுறார் அவர். அதற்காக நாரதர் ஏதோ வில்லன்னு நினச்சுன்றாதீங்கோ. நாரதர் எப்பவுமே நன்மை தான் செய்வார், நல்லவாளுக்கு நன்மை தான் செய்வார் அவர். அதனால் இவர் ஒரு காரணமாக தான் சொல்கிறார் கம்சன்ட்ட. இதுதான் இந்த 8வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 9வது ஸ்லோகம். துவம் வ்யோமவாணீம் ஸ்மர தேவகஸ்ய புத்ரயாஹ சுதேஷ்வஷ்டமதாம் கதஸ்ஸன் சத்வாம் நிஹந்தா ஹரிரேவ சத்ருர் அல்போபி நோபேக்ஷ்ய இதீரியதேஹி. இப்போ இந்த 9வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. துவம் வ்யோமவாணிம் ஸ்மர, அன்றைக்கி அசரீரி சொல்லினதை ஞாபகப்படுத்திக்கோ கம்சா.
சஹரி ஏவ இந்த விஷ்ணுவேதான் தேவகஸ்ய புத்ரியாக தேவகனின் புத்திரியான சுதேஷு புத்திரர்களில் அஷ்டமதாம் சுதஹாசன் எட்டாவதாக துவாம் நிகந்தா உங்களை கொல்ல வருபவன் சத்ருஹு அல்பஹா அபி சத்ரு அல்பனாக இருந்தாலும் ந உபேக்ஷ அவனை தள்ளி களையலாகாது, அப்படி அலட்சியமாக விட்டுடக்கூடாது, அவளெல்லாம் முளையிலேயே கிள்ளிடணும், அப்படியே விட்டுடக்கூடாது. இத்தி ஈரிய தேகி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதனால் இப்போ இந்த குழந்தைய கொன்னுடுங்கோ அப்படின்னு கம்சன்ட்ட நாரதர் சொல்கிறார். ஏன்னா நாளைக்கே இவாள்லாம் என் தம்பியை எப்படி கொல்லுவன்னு கூட இவாள்லாம் எதிராக திரும்பிப்பா இல்லையா, இந்த குழந்தைகள்லாம் பெருசாகிடும். இப்போ முன்னாடி இருக்கிற குழந்தைகளெல்லாம் விட்டுட்டான்னாக்க அப்போ பின்னாடி பிறக்க போகிற 8வது குழந்தையாக பிறக்க போகிற ஹரிக்கு இவாள்லாம் காவலாக நிற்பா. அதனால் அவளெல்லாம் கொன்னுடுங்கோ அப்படின்னு கொன்னுடுன்னு கம்சன்ட்ட நாரதர் சொல்கிறார். இதுதான் அந்த 9வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 10வது ஸ்லோகம். சர்வாத்மஜானாம் நிருபமேளனே ஸ்யாஹ சர்வேஷ்டமாஸ்யு பிரதமே ச சர்வே மாயாவினம் வித்தி ஹரிம் சதேதி கதே முனௌ க்ரோதமியாய கம்சஹா. இப்போ இந்த 10வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. நாரதர் கம்சனை மேலே குழப்பி விடுறார். ஹே நிருப்ப அஸ்யாஹா, ஹே ராஜன், நிருப்பன்னா ராஜன், இவளுடைய சர்வாத்மஜானம் மேலனே எல்லா புத்திரர்களும் ஒன்று சேர்ந்தால் சர்வே அஷ்டமாஹாஸ்யு அனைவருமே 8ஆம் அவர்கள், சர்வே பிரதமேச்ச எல்லாரும் முதலாம் அவர், ஹரிம் சதா விஷ்ணுவை எப்போதும், மாயாவினம் வித்தி மாயாவியாகவே கருத வேண்டும், இதி முனு கதே இவ்வாறு கூறி முனிவர் சென்ற பிறகு கம்சஹா குரோதம் இயாய இப்படி எல்லாத்தையும் சொல்லி மூட்டி விட்டுட்டு போயிட்டார். ஸோ கம்சனுக்கு கோவம் வந்துருத்துப்ப. ஏன்னா இங்கேருந்து பார்த்தா இங்கேருந்து லாஸ்ட்லேருந்து 8ஆவதா இல்லை முதல்லேருந்து 8ஆவதா, எப்படி இந்த மாயாவி விஷ்ணுவே ஒரு மாயாவி, அவர் என்ன வேணாலும் தந்திரமும் பண்ணுவார், அப்படி இப்படின்னு சொல்லி கம்சனை குழப்பி விட்டுட்டு போயிட்டார் அவர். அதனால் இப்போ அவன் ரொம்ப கோபமாக கிளம்புறான். இதுதான் 10வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 11வது ஸ்லோகம். சதேவகி சூனுமரம் ஜகான காராகிருஹே தாம் பதிமப்யபத்னாத் தயோசு தான் ஷட்கலு ஜாதமாத்ரான் ஹத்வா கிருதம் ஸ்வம் ஹிதமேவ மேனே. ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. தேவகி சூனும் அந்த தேவகியோட குழந்தைய அறம் ஜகான உடனே கொன்றான், தாம் பதிம் அப்பி அவளையும் பதியையும் காராகிருஹே அபத்னாத் இப்போ தான் கொஞ்சம் தடுப்பு காவலில் கொஞ்சம் கடுமையாக்குறான். தயோ ஷட் சுதான் அவர்களது 6 குழந்தைகளை, ஷட்டுன்னா 6, ஜாத்தமாத்ரான் கலு பிறந்த உடனேயே ஹத்வா கிருதம் கொன்னுடுறான். ஸ்வம்ஹிதம் ஏவ தனது வருங்கால நன்மைக்கு உதவும் என்று, ஹிதம்னா நன்மை, ஸ்வம்னா தனக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் அவனே, மேனே நினச்சிக்கிறான், அதனால தான் கொள்கிறோம் அப்படின்னு தன்னை சமாதானப்படுத்திக்கிறான் அவன். இதுதான் இந்த 11வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 12வது ஸ்லோகம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா மா ஜாது பாபம் கரவாணி தேவி மமாஸ்து சத்கர்மரதி பிரியஸ்தே பவானி பக்தம் குரு மாம் நமஸ்தே. இப்போது இந்த 12வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க. வழக்கம் போல் நம்பூதிரி அம்பாளை வேண்டிக்கிறார். காயேன வாச்சா, காயம்னா என்ன, உடம்பு, ஷரீரம் கொண்டோ வாக்கினாலோ, மனசா இந்திரியைர்வா மனசாலோ இந்திரியங்களினாலோ, பாபம் ஜாது ஒருபோதும் பாபம், மா கரவாணி நான் செய்யாமல் இருக்க வேண்டுமே, மம சத்கர்மரதிஹி எனக்கு சத்கர்மங்களில் விருப்பம், அஸ்து இருக்க வேண்டுமே, ஹே தேவி தே பிரியஹா பவானி, ஹே தேவி பவானி
நான் தங்களுக்கு பிரியமானவனாக இருக்க வேண்டுமே. மாம் பக்தம் குரு, என்னை உனது பக்தனாக ஆக்கு. தே நமஹா, உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு வேண்டிக்கிறார். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல புத்தி கிடைக்கணுன்னாலும், நம்ம கர்மாக்கள் செய்யணுன்னாலும் அது எல்லாத்துக்குமே பகவானோட கிருப்பையும் அம்பாளோட அனுகிரகமும் இருந்தால் தான் முடியும். அதனால் தேவியை வேண்டிக்கிறார். எனக்கு எப்போவுமே சத்சங்கத்தை கொடு, மனசாலையும் உடம்பாலையும் இந்திரியங்களாலையும் எந்த பாவமுமே நான் செய்யாமல் இருக்கிறதுக்கு நீ அனுகிரகம் பண்ணணுமா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி வேண்டிக்கிறார். நாமும் வேண்டிப்போம், அம்பாளோட அனுகிரகத்தை பெறுவோம். அம்மே நாராயணி, தேவி நாராயணி.